ஒரே ஒரு கப்பல் தாங்க உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கோவிட் மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வந்துருச்சு. ஏப்ரல் 1 எம்வி ஹாண்டியாஸுங்கிற க்ரூஸ் ஷிப் 147 பேசஞ்சர்ஸோட அர்ஜென்டினாலேருந்து கிளம்புது. இந்த க்ரூஸ் ஷிப்பில் 3 பேசஞ்சர்ஸ்க்கு ஹேண்டா வைரஸ் வந்து இறந்து போகிறாங்க. இந்த ஹேண்டா வைரஸை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னா, இந்த ஹேண்டா வைரஸ் எலி, ஸ்குவிரல் போன்ற அனிமல்ஸோட யூரின் சலைவாவை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு இது வருது. பொதுவாகவே இந்த வைரஸ் ஒரு மனுஷங்கள்ட்ட இன்னொருத்தங்களுக்கு பரவுறதில்லை. ஆனால் இந்த ஷிப்பில் கண்டுபிடிச்சிருக்க ஆன்டிஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயினுக்கு மட்டும் பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இந்த வைரஸ் இருக்கவங்களோட நம்ம ஒரே ரூமில் ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருந்தால் அந்த வைரஸ் நமக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவும் இருக்குது. வைரஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருந்தால் 4 to 40 days கழிச்சு நம்மளுக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு சாதாரண ஃப்ளூ மாதிரி காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலின்னு ஆரம்பிக்கிற இது 10வது நாளுக்கு மேலே அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. நம்ம நுரையீரலை சுற்றி தண்ணி கொத்துக்குது. இதை தான் ஹேண்டா பல்மரி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இந்த ஹேண்டா பல்மரி சிண்ட்ரோம் வந்த 40% பேரை நம்மளால் காப்பாற்ற முடியறதில்ல. தேர்ட் விஷயம், இதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரக்கை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. நமக்கு இந்த இல்னஸ் வந்துச்சுன்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். டாக்டர் கண்டிப்பாக இது நமக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த க்ரூவில் 2 இந்தியன்ஸ் இருந்தாலுமே இப்போ அந்த கப்பல் சேஃபாக ஸ்பெயினில் குவாரண்டைனில் தான் இருக்குது. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி இல்னஸ் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு எலி இருக்க ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணாலோ இல்லை அது இறந்துருச்சுன்னா அதை தூக்கி போடும்போதோ க்ளவுஸ், மாஸ்க் அணியிறது ரொம்ப அவசியமாகுது. இந்த ரீல்ஸை நீங்கள் கேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் குட்னஸ் இஸ் சம்திங் டு பி ஷேர்ட்.